ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மண்வாசன் சேனல். இன்றைக்கி பார்த்திங்கன்னா பன்னீர் ரோஸை வச்சு நம்ம ரோஜா குல்கர்ன் செய்ய போகிறோங்க. இப்போ நம்ம ரோஸ் எல்லாம் பறித்து எடுத்துக்கலாம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு 5 ரோஸ் கிடச்சிதுங்க. நான் இதே மாதிரியே பறித்து ஒரு 4 நாளாக ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். அந்த ரோஸையும் எடுத்துகிட்டு வரேங்க. அவ்வளோதாங்க, இந்த மாதிரி ஃப்ரிட்ஜில் பறித்து நான் கவரில் வச்சுருந்தேன். பன்னீர் ரோஸ்ன்றதுனால சீக்கிரமாக அது உதிர்ந்துருதுங்க. அவ்வளோதாங்க. இப்போ நம்ம இதில் இருக்கிற இதழ் மட்டும் எடுத்துக்கலாம். இப்போ எல்லா ரோஜா இதழும் எடுத்தாச்சுங்க. இதை நல்லா தண்ணியில் போட்டு கழுவிட்டு அதுக்கப்புறம் நம்ம எடுத்துன்னு இதை ஒரு டவலில் உலர்த்திட்டு அப்புறம் தாங்க செய்யணும். இதை இப்போ நான் கழுவிட்டு எடுத்துகிட்டு வரேன். கழுவிக்கலாங்க. பன்னீர் ரோஸில் கிடச்சின்னா கண்டிப்பாக செய்யுங்க. இதனுடைய வாசமும் நல்லாயிருக்கும், இது ஹெல்த்துக்கும் நல்லதுங்க. இது அவ்வளோதான், இது அப்படியே இருக்கட்டும். நம்ம ஒரு காட்டன் துண்டில் நம்ம போட்டு அதில் இருக்கிற எக்ஸ்ட்ரா இருக்கிற தண்ணியெலாம் எடுத்துடலாங்க. இந்த தண்ணியெலாம் இழுக்கட்டுங்க. ஒரு 1/2 hour அப்படியே விட்டுடலாம் அந்த காட்டன் துணியிலே. இப்போ அந்த ரோஸில் இருக்கிற எக்ஸ்ட்ரா இருக்கிற தண்ணியெலாம் வந்துடுதுங்க. இப்போ நம்ம இதையெல்லாம் ஒன்று சேர ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இது மாதிரி ஒரு கண்ணாடி பவுல் எடுத்துக்கலாங்க. இப்போ பக்கத்துலேயே சர்க்கரை எடுத்து வச்சுக்கிறேங்க. இந்த ரோஸு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ கொஞ்சமாக ரோஸ் இப்படி கையில் வச்சுட்டு இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக சர்க்கரை சேர்த்து நம்ம இது கூட இது மாதிரி பெசரி விடணுங்க. இந்த ரோஜா இதழை கொஞ்சம் நசுக்கி விடணும் இந்த சர்க்கரை கூட. அவ்வளோதாங்க. இதே மாதிரி நீங்கள் எல்லா இதழும் அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சர்க்கரையை வச்சு நசுக்கி விடுங்க. நம்ம செய்யுங்க. அப்போ தான் எல்லாத்துலேயும் அந்த ரோஜா இதழில் சர்க்கரை சமமாக இருக்கும். இப்போ எல்லா ரோஜா இதழும் பண்ணியாச்சுங்க. இது கூட பார்த்திங்கன்னா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு காளான் நமக்குன்னு சொல்லுவாங்களே அந்த உப்பு சேர்த்துக்கலாங்க. மிளகு பார்த்திங்கன்னா ஒரு 10லேருந்து 20 மிளகை பொடி பண்ணி எடுத்துகிட்டு அதில் சேர்த்துக்குங்க. இதை ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. அவ்வளோதாங்க. இது ஒரு மாதிரி ஒரு கண்ணாடி ஜாரை எடுத்துக்கோங்க. எல்லாத்தையும் அதில் போட்டுக்கலாம். நான் கொஞ்சமாக ரோஸ் கிடச்சது செஞ்சு காமிக்கிறேங்க. நீங்கள் நிறையா கிடச்சதுன்னா இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கோங்க. வருஷத்துக்கு வீணாகாதுங்க இது. அது கூடவே பார்த்திங்கன்னா தேன் சேர்த்துக்கலாம். தேன் பார்த்திங்கன்னா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேன் சேர்த்துக்கலாங்க. நல்லா கலந்து விட்டுருங்க. அவ்வளோதாங்க. இதை வெயிலில் வைக்கணும். ஒரு மூடி போட்டு ஒரு 5-6 நாளைக்கு தினமும் வெயிலில் வச்சு வச்சு எடுக்கணுங்க. அவ்வளோதான், ரோஜா குல்கந்து ரெடி ஆகிடுச்சுங்க. இது பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு சளி டைமில் நீங்கள் கொடுக்கலாம். இல்லை நீங்கள் பெரியவங்க பார்த்திங்கன்னா ஒரு வெத்தலை கூட நடுவில் வச்சு நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா இந்த சளி மார்பு சளி எதுவுமே இருக்காது. இந்த ரெசிபி பிடிச்சிருந்துன்னா மண்வாசன் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.